விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே தமிழ்நாடு கல்லூரி என்ற பெண்கள் பயிலும் கல்லூரியில் முறையான எந்த அங்கீகாரமும் இல்லை என்று தெரிய வந்ததால் கல்லூரி மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் காவல்துறை உதவியோடு தங்கள் சான்றிதழ்களையும் கட்டிய பணத்தையும் பெற்று மாணவிகள் அங்கிருந்து கலைந்து சென்றதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள சோமையாபுரத்தில் அறுபடை வேலன் அறக்கட்டளை சார்பில் குருசாமி குருமலை தலைமையில் பல பகுதிகளில் இருந்து 300க்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் ஒன்றிணைந்து சிவலிங்கம் மற்றும் முருகன் வேல் பொருந்திய தேரினை இழுத்தவாறு திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க பாத யாத்திரையாக கிளம்பினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் பதவியேற்பு விழாவில் அனுமதியின்றி ஊர்வலம் நடத்தியும் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததால் பாஜகவினர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் சம்பவம் அறிந்த மாவட்ட தலைவர் ஜெகதீசன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பாஜகவினர் காஞ்சி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்ட நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சென்னை திருவொற்றியூர் மேற்கு பகுதியில் உள்ள 7வது வார்டில் கால்வாய் அருகே மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக பொதுமக்கள் புகார் எழுப்பி வருகின்றனர். இதனால் சுவாசிக்க முடியாமல் அப்பகுதி மக்கள் அவதிப்பட்டு வருவதால் இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் உள்ள கொத்தந்தவாடி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் 950 மாணவர்களை கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா சார்பில் பூந்தமல்லி அருகே உள்ள குயின்ஸ்லேண்ட் சுற்றுலா மையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். முன்னதாக இந்த சுற்றுலா பயணத்தை ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா மற்றும் STS பவுண்டேஷன் நிறுவனர் சுந்தர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.